வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ் லெவல் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் ரெண்டுமே மிங்கிள் ஆகி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸும் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேன் வந்து 2400 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, முழுசா ஏதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3/8%, 8ல் 3 பங்கு என்ன பண்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. சோ எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க? 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. 4 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது அவங்களுக்கு அப்படின்னா 864 rupees என்ன பண்ணிடுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ண பிறகு கிடைக்கிற அமௌண்ட். தென் அதே அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண பிறகு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாங்களா, இன்வெஸ்ட் பண்றாங்களா. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? 10%. ஓகேவா? ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை 2 years. 2 வருஷத்துக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த அமௌண்ட் எவ்வளவு அவங்க ரிசீவ் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப 240, அதாவது 2400ங்கிற ஒரு அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க 4 வருஷத்துக்கு. சோ இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் ரிசீவ் பண்றாங்க. சோ இதை டைரக்டா இங்கேயே கண்டுபிடிச்சுக்கலாமா? அப்ப 2ன்னு கிடைக்கும். இந்த 2வும் கட் பண்ணோம் அப்படின்னா 1 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா 12 into 3. இந்த அமௌண்ட் தான் என்ன பண்றாங்க, 864ங்கிற அமௌண்ட்டா ரிசீவ் பண்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர் கண்டுபிடிச்சிடலாமா? இது எல்லாத்தையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 24ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். தென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட 25 மல்டிபிள் பண்ணா என்ன வருதோ அந்த அமௌண்ட் தான் என்ன பண்றாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப 24யும் 25யும் மல்டிபிள் பண்ணலாமா? ஏன்னா அதுதானே அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். அப்ப இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும், 600ன்னு கிடைக்குமா? ஓகே, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க? 2 வருஷத்துக்கு. ஒவ்வொரு வருஷமும் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, 60%. அப்ப 660 rupees ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைக்குமா? செகண்ட் இயருக்கு 10% அப்படின்னா 66ன்னு கிடைக்குமா? அப்ப இங்க எவ்வளவு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 726ங்கிறது தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட். ஓகே, அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் என்னன்னா 726. இங்க பிரிண்ட் மிஸ்டேக். சோ 726 தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, the difference between the compound interest and the simple interest. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு 3 years on a sum of 20,000. அதாவது 3 வருஷத்துக்கு. அப்ப இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 20,000ங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1040 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10%, 20% ரெஸ்பெக்டிவ்லி போத் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேம் இதே பர்சன்டேஜ் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதே பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then find the rate of interest for third year. ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறது 2 வருஷத்துக்கு மட்டும் தான் என்ன கொடுத்திருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. தேர்ட் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுக்கல. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதா இருக்கும், தேர்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஈஸியா தெரியும், டைரக்டா பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சு போடுறது தான் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% கொடுத்திருக்காங்க. அப்ப 10%னா ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு, 10%னா 2000ங்கிறது தானே 10%. ஓகே, செகண்ட் இயருக்கு 20%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 20%னா 4000 இருக்குமா? அப்ப அவங்க 2 வருஷத்தை எண்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6000 இருக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 6000ங்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. தென் தேர்ட் இயருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு நமக்கு தெரியாது. சோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, தேர்ட் இயருக்கு என்ன அமௌண்ட் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியாது, அதை X%ன்னு வச்சுக்கோமா. அப்ப X% இதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 0 கட் ஆயிடும். அப்ப 200Xன்னு வச்சுக்கலாமா. இதெல்லாம் சேர்ந்ததுதான்
தேர்ட் இயர் எண்ட்ல அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியா டைரக்டா பிரின்சிபல்ல இருந்து என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு சேம் பேட்டர்ன்ல என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அமௌண்ட் ரெண்டுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப 10%னா இங்க எவ்வளவு இருக்கும், 2000 இருக்குமா. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி இருக்க 20,000 பிளஸ் 2000 22,000ங்கிற அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இருக்குமா. செகண்ட் இயர் 10 எவ்வளவு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, 20%. அப்ப இதுல 20% அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், 400 இல்லையா. அப்ப அவங்க இயர் எண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, 462. அப்ப இயர் எண்ட்ல அவங்க எவ்வளோ, செகண்ட் இயர் எண்ட்ல, ஓகேவா, இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது செகண்ட் இயர் எண்ட்ல அவங்க எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 26,400. ஓகே, இந்த அமௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட். தேர்ட் இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் தேர்ட் இயர் எண்ட்ல என்ன பர்சன்டேஜ்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ஆனா செகண்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து தான் தேர்ட் இயருக்கு கண்டுபிடிப்போம். அப்ப அதே மாதிரி X% வச்சோம்னா இந்த 2 0 மட்டும் கட் ஆகிடுச்சுன்னா இங்க எவ்வளவு இருக்கும், 264Xன்னு இருக்கும் இல்லையா. இது ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் தான் இங்க 1040 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேல்யூ எல்லாத்துலயும் இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்க 6,000 இருக்குது, இங்க 20,000. ஏன்னா இங்க அமௌண்டோட சேர்த்து போட்டிருக்கோம், இங்க என்ன பண்ணிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். சோ இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப 26,000 இருக்கும். அப்ப இங்க 26,000, இங்க 26,400 இருக்கு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், மைனஸ் பண்ணணும்னா 400 இருக்குமா. இங்க 264 இருக்கு, இங்க 200 இருக்கு. அப்ப எக்ஸ் ரெண்டு பேருமே மைனஸ் பண்றோம், ஏன்னா டிஃபரன்ஸ் தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணோம்னா இங்க எவ்வளவு இருக்கும், 64 மட்டும் இருக்குமா, ஈக்குவல் டு 1040 அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம், இங்க எக்ஸ், ஓகே, எக்ஸ் இருக்கும். அப்ப இந்த 400 இந்தாண்ட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 640 rupeesன்னு இருக்கும். அப்ப 64ல எக்ஸோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜா இருக்கும், 10% இருக்குமா. அப்ப 10% தான் இதோட ஆன்சர். தேர்ட் இயர் அவங்க எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க, 10%. ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், பர்சன்டேஜை கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலாவே தேவையில்ல. ஓகேவா, நெக்ஸ்ட். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமௌண்ட் இன்வெஸ்டட் ஷியாம் இன் ஸ்கீம் பி, அதாவது ஷியாம்ங்கிறவங்க பீங்கிற ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் 50% மோர் தென் தட் ஆஃப் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் கியூ, கியூல ஒரு அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கியூல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை விட 50% அதிகமா பீல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கியூ வந்து 100% எடுத்தோம்னா இவங்க 150% எடுத்துக்கலாமா, ஏன்னா இவங்களை விட மோர் தென்னா 50% இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் இதை 150%ன்னு எடுத்துக்கிறேன். If scheme P offer SI at the rate of interest 10%, என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10%ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுதான் ஸ்கீம் பி. ஓகேவா, அப்ப பிங்கிற ஸ்கீம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, கியூங்கிற ஸ்கீம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்டிங் ஆனுவலி தென் த ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கியூ ஒன்லி, அதாவது கியூ மட்டும் செகண்ட் இயர் என்ன பர்சன்டேஜ் அமௌண்ட், அதாவது கியூ செகண்ட் இயர் எவ்வளவு ரிசீவ் பண்றாரோ அதோட இன்னொருத்தர் யாரு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை பி, அதாவது பீன்றவங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுக்கும் கியூல செகண்ட் இயர்ல மட்டும் கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இவங்க 2 பேருக்குமான பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்,
இதோட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்க 100%, இங்க 150%. அப்ப இதை எப்படி கட் பண்ணலாம்? இது 2 பார்ட், இது 3 பார்ட்னு எடுத்துக்கலாமா? அப்ப இது 2 பார்ட், இது 3 பார்ட்னு எடுத்துட்டோம்னா இதை 100 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இத வேல்யூவா எடுத்துட்டு போறதை விட அத ரேஷியோவா இருக்கிறத எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 100ஆல ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அதனால எந்த சேஞ்சஸும் நடக்காது. சோ இது 200, இது 300. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? இதுல 10%ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப 10%னா எவ்வளவு இருக்கும்? இங்க 10%னா 30 rupees இருக்குமா? ஓகே, 300ல இங்க 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி 10%, இது ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இங்க எவ்வளவா இருக்கும்? 60 இருக்கும் இல்லையா? செகண்ட் இயர்னா டோட்டலா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் 60 இருக்கும் இல்லையா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு கிடைக்கும்? 240 இருக்கும். செகண்ட் இயர் எண்ட்ல எவ்வளவா இருக்கும்? 48 இருக்கும் இல்லையா? அப்ப 48ங்கிறது தான் இவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல கிடைக்கிற அமௌண்டோட செகண்ட் இயருக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த அமௌண்ட்ல இருந்து தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்ப இவங்க 48ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பெற அமௌண்ட்டுக்குமான பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப இவங்க 48%. இங்க என்ன செகண்ட் இயர் இருக்கு? பி செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்குது? 60 கிடைச்சிருக்கு. அப்ப 60ல இருந்து கியூவோட செகண்ட் இயர்ல வாட் பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. எவ்வளவு இருக்கு? 48%. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா இவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 80% இருக்குமா? அப்ப 80% தான் இதோட ஆன்சர். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரசாந்த்ன்றவரு எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட் 16% per annum ஒரு வருஷத்துக்கு 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 6 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1500 அப்படிங்கிற அமௌண்ட், சாரி 15,000 அமௌண்ட்டை என்ன பண்றாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ரிசீவ் பண்றாங்க. ஓகேவா? he had invested அதே அமௌண்ட்டை என்ன பண்றாங்க? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றதா சொல்லியிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆனுவலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 16%. இங்க எக்ஸ் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? பிரின்சிபல தான் நம்மள கேக்குறாங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். இது 6 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ டைரக்டா இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம்? இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 6 into 16%னா எவ்வளவு இருக்கும்? 96%. 96% அமௌண்ட் தான் இங்க என்ன பண்ணிருப்பாங்க? இங்க இருக்கிறது. ஓகேவா? எக்ஸ கண்டுபிடிக்கணும்னா அவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்றது எவ்வளவா இருக்கு? 1500, அதாவது 15,000 அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 15,000 அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு பிங்கிறது தான் 100%. அப்ப பிரின்சிபல் தானே 100%, எக்ஸ் தானே கேக்குறாங்க. அப்ப எக்ஸ் வேணும்னா 100%, 96 தானே போனுச்சுன்னா என்னவா மாறும்? 96 டிவைட்ல வரும் இன்டு 100%. அப்ப இதுல எல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 4% இதை கேன்சல் பண்ணாமலே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுல குறையிறது 100% வேணும்னா 4% வேல்யூ தான் வேணும். அப்ப 4%ங்கிறது இதுல எவ்வளவா இருக்கும்? 4ஆல மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 400, 500, 525ங்கிறது தான் 4% இல்லையா? 525ங்கிறது டோட்டல் அமௌண்டோட என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 500. அப்ப இதுல 4% வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 600ன்னு வருமா? 625. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணாதானே ஒரிஜினலா அவங்க கிடைக்கிற மொத்தம் பிரின்சிபலா இருக்கும். அப்ப 2 100% அப்படின்னா இதுதானே 100% வேல்யூ. அப்ப இதுல எக்ஸ்ங்கிறது என்னங்கிறது கண்டுபிடிச்சோமா? எக்ஸ் தான் இந்த பிரின்சிபல். ஓகே, இப்ப பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டோம். தென் நம்மள என்ன கேக்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு அதே அமௌண்ட்டை என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப சேம் இதுக்கு 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ இதுல 2 வருஷத்துக்கு 16% அப்படிங்கறது எவ்வளவு வரும்? 5,400ன்னு கிடைக்கும். ஓகே, 5,400 தான் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா a sum become rupees 6888 in 8 years. 8 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்களாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க, 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குது, இவங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காங்கங்கிறது தெரியாது. ஆனா என்ன சொல்லிருக்காங்க, சேம் ரெண்டு பேருக்குமே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, என்ன ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் earned in 3 years on 4000ங்கிற ஒரு அமௌண்ட்டை 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களாம். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தெரியாது. என்ன சொல்லிருக்காங்க, சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிருக்காங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதே தான் என்ன பண்ணிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்ப இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத கண்டுபிடிச்சாதான் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அதோட இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே என்னவா இருக்காது, சேஞ்ச் ஆகாது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டைரக்டா இந்த ரெண்டு இதுக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு கிடைச்சிருக்கு, இங்க 8 இயர்ஸ்க்கு கிடைச்ச அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 2 இயர்ஸா. அப்ப 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்னா இங்க எவ்வளவு கிடைக்கும், 492 கிடைக்கும். ஓகே, 492ங்கிற அமௌண்ட் தான் இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். ஓகேவா, அப்ப இதுல இருந்து 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா. 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா அப்ப இங்க 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, 246ங்கிறது தான் 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு இதுல 8 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கலாமா. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிருக்காங்க. சோ 246ங்கிறது 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 8 வருஷம்னா 6888ங்கிறதோட என்ன சொல்லிருக்காங்க, 8 வருஷத்தோட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாமா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதோட மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், பிரின்சிபல் என்ன அமௌண்ட்ங்கிறது தெரிஞ்சிருமா. இந்த பிரின்சிபலோட 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தெரிஞ்சிரும். ஓகேவா, அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 246 டிவைடட் பை இதோட இதை மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 462ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இன்ட்டு 100%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜா, அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா, இது 5%ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணது. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, 4000ங்கிற அமௌண்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா, சேம் அதே அமௌண்ட் தான், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுதான், என்ன அமௌண்ட்னா 4000ங்கிறது அமௌண்ட். ஓகேவா, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா, என்னன்னு சொல்லலாம் இல்லையா. ஓகே, இப்போ இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 5%. அப்ப 3 வருஷத்துக்குன்னா என்னவா மாறும், 5%னா ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவா இருக்கும், 200 இருக்குமா. செகண்ட் இயருக்கு எவ்வளவா இருக்கும், 400, 4200. செகண்ட் இயருக்கு சேம் அதே 200 பிளஸ் இதுல ஒரு 100, இதுல ஒரு 10 கிடைக்குமா. ஓகே, தேர்ட் இயருக்கு சேம் அதே இன்ட்ரெஸ்ட், இதுல ஒரு 10 கிடைக்கும், இதுல ஒரு 10 அகைன் இதுல என்னவா இருக்கும் 0.5 கிடைக்கும். ஓகே, அப்ப 3 வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணா கிடைச்சிருமா, எவ்வளவு இருக்கும், 200 200 and 600 630 630.5 கிடைக்கும். ஓகே, 630.5 தான் இதோட ஆன்சர். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவா இருக்கும், 630.5 தான் இதோட ஆன்சர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, a sum become 8 times in 1.5 years when compounded half yearly. அதாவது 8 timesங்கிறது 1.5 வருஷத்துக்குங்கிறது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சம்ன்றது 8 times, அதை காம்பவுண்டடா மாத்தும் போது பாதி வருஷத்துக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், 1.5 அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, in how much time will take to 81 times என்னவா இருக்கும், 1 இயர்லியா மாத்தும் போது எத்தனை டைம் எத்தனை வருஷமா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா, அது அப்ப எப்படி மாத்தலாம் அப்படின்னா 8 பார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 பார்ட்ங்கிறது 1.5 எப்படிலாம் 1/2ன்னு எழுதலாமா, 0.5 அப்ப 1/2ன்னு எழுதிருக்கலாம். ஓகே, அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா 3 divided by 2ன்னு எழுதலாமா. இந்த 2 இந்த போனுச்சுன்னா 16 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப 16 பார்ட் 3னா இங்க என்ன கேக்குறாங்க, 81ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. 81 பார்ட்
என்னவா இருக்கும்? 1 பார்ட்ங்கிறது 3, அதாவது 16 பார்ட் தான் 3னா இதை வச்சு என்ன பண்ணலாம்? 81 மாறணும்னா இங்க எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும்? இந்த டைம்ஸ்ங்கிறது தான் இயர். ஓகேவா? அப்ப 3 × 3 9, 9 × 9 அப்ப 4 டைம்ஸ்னு வருமா? அப்ப டீக்கு என்னவா இருக்கும்? 4. அப்ப 3/4 தான் இதோட ஆன்சர். அப்ப இயர் என்னவா இருக்கும்? 4 இயர்ஸா இருக்கும். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றேன்? a man invested rupees 15,000 ஸ்கீம் ஏ. ஸ்கீம் ஏல 15,000 அமௌண்ட்டை என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது தட் த ஆஃபர் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஸோ 6ன்னு வச்சிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா? 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ. இதோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணன பிறகு என்ன சொல்றாங்க? இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ஸ்கீம் பிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீம் பிங்கிறது என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. சோ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 2r எடுத்துக்கலாமா? அப்ப 2rங்கிறது இதுல எவ்வளவா இருக்கும்? 2 0 கட் ஆயிடும். அப்ப 2r 300. அப்ப 300r இருக்குமா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 300r எடுத்துக்கலாம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பெர்சன்டேஜ்க்கு 2 0 கட் ஆயிடும். அப்ப 2 × 150 300. அப்ப 300rங்கிறது தான் இங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட். ஓகேவா? எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்திருக்காங்க? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க? 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப 2 வருஷத்துக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி இங்க இருக்கிறது 300rன்னு இருக்காங்க. நம்ம இங்க அவுட் ஆஃப் 100 மெத்தட் எடுத்துக்கலாமா? அப்ப அவுட் ஆஃப் 100 மெத்தட்னா 2 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது 100 அப்ப 10%னா ஒரு 10ன்னு கிடைக்கும். அகைன் ஒரு 10% அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். இதுல 10%னா 1ன்னு கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 21 + 100 என்ன வரைக்கும்? 121ன்னு கிடைக்கும். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 121ன்னு கிடைக்கும். இங்க அமௌண்ட் என்ன இருக்கு? 300rன்னு இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 3 6 3ன்னு கிடைக்குமா? ஓகே, அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது எவ்வளவா கிடைச்சிருக்குது நம்மளுக்கு? 366 63ங்கிற rன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப இத வச்சு என்ன கேக்குறாங்க? நம்மள r-ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்கணும். r-ஓட வேல்யூ தெரியும்னா b எவ்வளவு அமௌண்ட் இங்க கிடைச்சிருக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இல்லையா? இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்கீம் பிங்கிறவங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவா இருக்குது? 4356ங்கிற அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணவே 6 மட்டும் இந்தாண்ட வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்தாண்ட கொண்டு வரலாமா? அப்ப இதை இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா 4000ங்கிறது. அப்ப இதையும் மீதியும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணோம்னா இது 1 12 அப்படின்னு கிடைக்கும். அப்ப r = 12% தான் இதோட ஆன்சர். ஓகே, அப்ப 12% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு அமௌண்ட்னா எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஸ்கீம் ஏ ஒன்னு இருக்கு, இங்க ஸ்கீம் பின்னு இருக்கு. ஸோ ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி அதுல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க? 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா? 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்? ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு தெரியாதனால நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 100னா 20%னா இங்க எவ்வளவு இருக்கும்? 40%. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா அப்போ 140 ரூபீஸா இருக்குமா? அப்போ 140 அப்படிங்கிறது ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப இது 40% அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கீம் பில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the amount obtained is invested reinvested in scheme B. அதே ரீஇன்வெஸ்ட்னா கிடைச்ச இந்த ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச அமௌண்ட்டை அதே அமௌண்ட்டை ஸ்கீம் பில இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன அமௌண்ட் கிடைச்சிருக்குது? 140 அப்படிங்கிற அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதை தான் என்ன பண்றாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க? 2 வருஷத்துக்கு. அப்ப 140 அப்படிங்கிற அமௌண்ட்டை 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு 5% அப்படின்னா 7 கிடைக்குமா? அதே செகண்ட் இயருக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். அதுல 0.5 அப்படின்னா 0.35ன்னு கிடைக்குமா? 0.35ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுல 5% அப்படின்னா 0.35. அப்ப டோட்டலா எவ்வளவு கிடைக்கும்? 14.35ங்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்,
இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃப்ரம் ஏ அண்ட் பி, அதாவது ஏங்கிற ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் பிங்கிற ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 256.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும்ங்கிறத செக் பண்ணலாம். இங்க 140, இங்க 14.35 இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், 25.65 இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25.65 இருக்கு. அதோட அமௌண்ட் எதுக்கு ஈக்குவல் டு 256.5ங்கிறதுக்கு ஈக்குவல் இல்லையா? அப்ப இதுல இருந்து இது எவ்வளவு டிஃபரன்ஸா இருக்கு இதை செக் பண்ணோம் அப்படின்னா 10ங்கிறது தான் இதோட டிஃபரன்ஸ் இல்லையா? இது 1 டைம் அப்படின்னா இதுல 10 டைம்ஸ்னு இருக்கு. அப்ப 10% அப்படின்னா என்ன தேவை, எக்ஸ் என்னவா இருக்கும், 100%. அப்ப 100% என்னவா இருக்கும், 2 0 ஆட் ஆகுமா? அப்ப 1000ங்கிறது தான் இதோட ஆன்சர். அப்ப எக்ஸோட வேல்யூ 1000. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, the difference between the simple இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க எக்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அது என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, 3 இயர்ஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சேம் அதே என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. சேம் சம் அட் த சேம் இன்ட்ரெஸ்ட். சேம் சம்னா இங்க என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதே தான் என்ன பண்ணிருப்பாங்க, இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 30% தான் வரும் இல்லையா? 2 வருஷத்துக்குமான இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க 2100. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 2100 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்த மூவ் பண்ண முடியும். சோ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் என்னங்கிறது தெரியாது. சோ நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், 100ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 100%, 100ன்னு எடுத்தோம்னா இங்க எந்த சேஞ்சஸும் வராது. அவுட் ஆஃப் 100 மெத்தட எடுத்துக்கிறோம். 100ன்னு எடுத்தோம்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சோ இன்ட்ரெஸ்ட்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. அப்ப டைரக்டா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம்னா 19 வருமா? அப்ப 90%னா 90 ரூபீஸ் தான் வரும் இல்லையா? 90% அப்படிங்கன்னா 100ல 90% 90ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சேம் இதே அமௌண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. அப்ப இங்கேயும் பிரின்சிபல் என்னன்னு எடுத்துக்கலாம், 100ன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு இடத்துலயும் 100ன்னு எடுக்கும்போது எந்த சேஞ்சஸும் வராது. சொன்ன 100. இதுல எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க, 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு 30% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், அதே 30 தான் கிடைக்கும். செகண்ட் இயருக்கு 30%, ஃபர்ஸ்ட் ஒரு 30. அப்ப இந்த 30ல ஒரு 30, அப்ப 3 9, அப்ப டோட்டலா எவ்வளவு கிடைக்கும், 69ன்னு கிடைக்கும். அப்ப 69% 100ல அப்படின்னா 69 தான் கிடைக்கும். நம்ம ரெண்டு பேத்துக்குமான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 2100 அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் இங்க என்ன கிடைக்குது, 21ன்னு கிடைக்குமா? அப்ப 21ங்கிறது தான் 2100 அப்படின்னா 1% என்னவா இருக்கும், 1%னா 100 இருக்கும். அப்ப 100% 1% 100னா 100% இன்னும் 2 0 ஆட் ஆகுமா? அப்ப 10,000 தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a man invested Pன்ற ஒரு அமௌண்ட், இந்த இடத்துலயுமே என்ன கொடுக்கல, பிரின்சிபல் கொடுக்கல, Pன்ற ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. 2P, அதாவது இன்னொன்னு சொல்லிருக்காங்க, and rupees 2P on simple interest and compound interest. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் என்னன்னு சொல்லிருக்காங்க, 2P னோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் P ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், இது 1 மடங்கா இருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 மடங்கா இருக்குன்னு சொல்லலாமா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இருந்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 மடங்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இங்கேயுமே 100ன்னு எடுத்துக்கலாம். இது 1 மடங்கு அப்படின்னா இது 2 மடங்கு 200ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இப்போ இதுல பிரின்சிபல் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன சொல்லிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 15% அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும், 8% அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ, 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுல 8% ரேட்
ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்குன்னு பா. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆஃப்டர் 2 years. அப்ப ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ற இயர் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு தான் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1640 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் என்ன கேக்குறாங்க, பியோட வேல்யூ தான் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதை ஃபைண்ட் பண்ணலாமா? அப்ப 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு 15னா 2 வருஷத்துக்கு 30. அப்ப 30%ங்கிறது தானே இதோட வேல்யூ. அப்ப 30%ங்கிறது 100ல 30 rupees. ஓகேவா? தென் இன்னொன்னு 8%ங்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. அப்ப இதுல கண்டுபிடிக்கலாமா? 8% அப்படின்னா 16 கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் இயருக்கு 16 rupees, செகண்ட் இயருக்கும் 16 rupees அப்படின்னா தேர்ட் 8% அப்படின்னா 1.28 இருக்கும். ஓகேவா? அப்ப டோட்டலா 2 வருஷம் கழிச்சு இவங்களோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும், 33.28 இருக்கும். ஓகேவா? 33.28. இவங்களோடது 30 அப்படின்னு இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், 3.28 இருக்குமா? அந்த 3.28 தான் எதுக்கு ஈக்குவல், 1640 அதுக்கு ஈக்குவலா. இதை வச்சு 1% கண்டுபிடிக்கலாமா? இங்க டெசிமலா இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் ரேஷியோ வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், டெசிமலை ரிமூவ் பண்ணிக்கலாமா? அப்ப 28 ஈக்குவல் டு 1004 2 0 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப இதை கட் பண்ணணும் அப்படின்னா இதுல 2 times வருமா? அப்ப 20. அப்ப 10%ங்கிறது 20 அப்படின்னா 1% என்னவா இருக்கும், 5 இருக்குமா? அப்ப 1% வேல்யூ 5னா நம்மள என்ன கேக்குறாங்க, 100% வேல்யூ கிடைக்கிறாங்க. அப்ப 100% என்னவா இருக்கும், 50,000ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.